நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவையில் ஏழை எளியோருக்கான அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகி குடும்பத்துடன் அங்கேயே செட்டில் ஆகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் திமுக நிர்வாகியின் வீடாகி போனது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர்காக்கும் அரணாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திகழ்ந்து வருகின்றன. இத்தகைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை 24 மணி நேரமும் இலவச சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவை வடவள்ளி 36வது வார்டு மக்கள் பயன்பெறும் வகையில் அதே பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏ PRG அருண்குமார் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அது வாரம் ஒரு முறை திறக்கப்பட்டு தடுப்பூசி போடுதல் போன்ற சேவைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நகர்ப்புற ஆரம்ப மையத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த வடவள்ளி திமுக பொறியாளர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் அங்கு குடியும் குடித்தனமாக செட்டில் ஆகியிருப்பது பகீர் கிளப்பி உள்ளது. ஆளும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு கட்டடத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் அங்கே குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மருத்துவ உபகரணங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சமையல் பாத்திரங்களும், நோயாளிகள் இருக்க வேண்டிய இடத்தில் படுக்கைகளும், சுகாதாரம், நோய் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான படங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டிய இடத்தில் ஷியாம் சுந்தர் குடும்ப புகைப்படங்களும் இருப்பதை கண்டு கொதித்து போன அப்பகுதியினர் அத்துமீறல் குறித்து கேட்டபோது திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தரோ சற்றும் சளைக்காமல் மருத்துவரிடம் முறையான அனுமதி வாங்கித்தான் குடியிருப்பதாக எகத்தாளமாக கூறி அதிர வைத்தார். இது குறித்து அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் கேட்கும்போது, நாங்க என்ன பண்ண முடியும், அரசு அதிகாரிங்க தான் இதையெல்லாம் தட்டி கேட்கணும் என தங்களது இயலாமையை வெளிப்படுத்தினர். இந்த ஏரியாவில் இருக்கீங்களாண்ணா? இது என்னதுண்ணா? இது என்ன பில்டிங்? இது ஹாஸ்பிட்டலுங்களா? குடியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில்? அது அவங்க கவர்மெண்ட் தான் கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும்ல? அது பண்ணணும் சார், அவங்க அதிகாரி கேட்கணும் சார். நம்ம அரசு சொத்தை தனிநபர் பயன்பாட்டிற்கு வழங்க மருத்துவர் உள்ளிட்டோருக்கு அதிகாரம் இல்லை என்ற பட்சத்தில் ஷியாம் சுந்தருக்கு அரசு கட்டடத்தில் வசிக்க அனுமதி கொடுத்தது யார்? இதன் பின்னணியில் உள்ளவர் யார் என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மக்கள் நல பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் வேளையில் ஆளுங்கட்சி என்ற அதிகார பலத்தை பயன்படுத்தி மருத்துவமனையையே வீடாக மாற்றிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தி உள்ளது. அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகியை வெளியேற்றி உடனடியாக அதை மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அப்பகுதியினரின் கோரிக்கையாக உள்ளது. மக்களின் இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுமா? அரசு சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை பாயுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை தொண்டாமுத்தூர் செய்தியாளர் ரவீந்திரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.